மதிய உணவுக்கு போடுற சாப்பாடு மீந்துச்சுன்னா மீண்டும் அதை நைட் சாப்பாடுலேயும் கலந்து போடுறாங்க சார். அதை சாப்பிட்டா எங்களுக்கு தான் உயிரே போகிற அளவு கூட வாய்ப்பு இருக்குது சார். வயிறு வலி எடுக்குது சார். அதை சாப்பிட்டா நைட்லலாம் வயிறு வலி எடுக்குது சார். எங்களுக்கு தண்ணி நேரத்துக்கு வரதில்ல சார். காலேஜ் போக முடியல சார். தண்ணி இருந்தால் தான் எங்களால் காலையில் குளிச்சுட்டு காலேஜுக்கு போக முடியும். ஆனால் அந்த தண்ணியே வரதில்ல சார். பாத்ரூம் வசதி ரொம்ப எங்களுக்கு கம்மியாக இருக்குது சார். இருக்கிறது 12 பாத்ரூம் சார். நாங்கள் கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் இருக்கிறோம். 600 பேர்த்துக்கு வெறும் 12 பாத்ரூம் சார் இருக்குது. குடிநீர் சுத்தம் இல்லாத வருது சார். ஒரு அசுத்தமான தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. கேவலமாக இருக்கு. அப்படிலாம் மிக கல்லுகளாக இருக்கு. சாம்பார் அவ்வளோதான் நிலமை. கண் பார்வையற்றவங்க ஒரு 200 பேர் பக்கம் படிக்கிறாங்க சார். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கண் பார்வை இருக்கிறவனே இப்போ பாத்ரூமில் போகும்போது வலிக்கு விழுந்து என்னமோ ஆயிடுது. இப்போ அவனுக்கு ஒரு தற்செயலாக ஒரு இதில் நடக்கும்போது சும்மா கொஞ்சம் கதவை விட்டு வெளியே கிளம்புறான். அப்படியே வலிக்கு விட்டு கீழே அடிபட்டு மண்டை பொழதுன்னு ரத்த வலின்னு வார்டன் நோட் போயிக்கிறாங்க. சார் என்ன சார் இது சொல்யூஷன் போது, என்னப்பா நீதாம்மா பார்த்து போகணுன்றான். கண்ணு தெரியாதவனை பார்த்து போகிறதான். மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். விடுதிகள் என்ற திட்டமே மறுக்கப்பட்ட மக்களுக்கானதாகிடும். விடுதிகள் என்ற திட்டமே மறுக்கப்பட்ட மக்களுக்கானதாகிடும். கிராம மாணவர் எல்லாம் படிக்க நகரம் வந்தால் விடுதிகள் இல்லாமல் எப்படி நிறைவேறும். மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். சமூக நலத்துறையின் கீழே SC/ST ஹாஸ்டல்ஸ் 1600 இயங்கிட்டு இருக்கு. BC MBC டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கான ஹாஸ்டல் 1200 இயங்கிட்டு இருக்கு. இதுல 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் மாணவர்கள் தங்கி படிக்கிறதா அறிக்கைகள் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் மருத்துவ கல்லூரிகளையும் சேர்க்காம வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் பள்ளிகள்லையும் மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 20 லட்சம் மாணவர்களுக்கு 2000 3000 சமூக நல விடுதிகள் அப்படின்றதுதான் உண்மை. குறிப்பா பெண்களுக்கு சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா ராயபுரம்ல இருக்கிற அரசு பெண்கள் விடுதி மட்டும்தான் ஒரே ஒரு சமூக நல விடுதி. அப்ப எத்தனை ஹாஸ்டல் சமூக நலத்துறையின் கீழே இயங்கிட்டு இருக்கு? அது போதுமான அளவு இருக்கா? இந்த ஹாஸ்டல்ஸோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீதி கட்சியோட முன்னோடிகள்ல ஒருத்தரா சொல்லப்படுற டாக்டர் சி நடேசனார் 1916 சென்னையில திருவல்லிக்கேணியில திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு விடுதியை தொடங்குறார். அன்னைக்கு தேதிக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான ஒரே சமூக நல விடுதியா இந்த விடுதி தான் கருதப்பட்டது. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்க சாதிகள் தாங்க ஒடுக்கிற சாதிகள் கிட்ட இருந்து மறுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. உணவு உற்பத்திக்கான உரிமை மறுப்பாங்க, தண்ணி குடிக்கிற உரிமையை மறுப்பாங்க, கோயில் மற்ற பொது இடங்கள்ல புழங்குற உரிமையை மறுப்பாங்க. அதே வரிசையில அவங்க மறுக்கிற முக்கியமான விஷயம் கல்வி. அந்த கல்வி ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு கிடைக்கணும்னா எப்படி இடஒதுக்கீடு முக்கியமோ அதே அளவு அவங்க தங்கி படிக்கிற இடங்களும் முக்கியம் அப்படின்றதுதான் உண்மை. சமூக நீதி கிடைக்கிறதுக்கு இடஒதுக்கீடு எப்படி முக்கியமான ஒரு கருவியோ அது மாதிரி தான் கல்வியில் இடஒதுக்கீடு அமல்படுத்துறதுக்கு முக்கியமான கருவி சமூக நல விடுதிகள். ஆனால் இன்றைக்கி அந்த சமூக நல விடுதிகளோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உண்மையிலே அது சமூக நீதியை நோக்கி தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழும்.
குறிப்பாக கும்பகோணத்தில் வந்து இப்போ அரசு கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நல விடுதி ஒன்று இருக்குது, SC/ST மாணவர்களுக்கான விடுதி. ஒரு 150 பேர் வரைக்கும் அங்கே தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாதமாக அங்கே வந்து பராமரிப்பு பணிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஊர்லேருந்து வந்துட்டு போக முடியாது. சரின்னு வந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் மூணு நாள் சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் திறக்க முடியாது, இப்போ ஒன்றும் திறக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு போட்ட சமையல்காரங்க யாரும் வரல, அதனால உங்களுக்கு மெஸ் நடக்காது, வேணா நீங்கள் தங்கி இருந்துன்னா தங்கிவங்க, வெளியில் சாப்பாடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு 20 ஹாஸ்டலில் ஒரு 30 பேர் தங்கியிருந்தோம், 20 பேர் ஊருக்கு போயிட்டாங்க. இருந்த காசை போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், கை காசு போட்டு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சமையல்காரர் வந்தார், சமைச்சார். ஒரு வேளை காலை சாப்பாடு சமைச்சார், மதிய வேலை சாப்பாடு சமைச்சார். என்னால் ஒண்டியாக சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 நாள் நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். இருந்த காசு வரைக்கும் ஒரு சாப்பிட்டோம். காசு இல்லாத பசங்க இதுமாரி பட்னியாக இருந்து ஒரு 3 பேர் வாங்கிட்டாங்க பசங்க. அவங்க 3 பேரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நாங்கள் கோரிக்கையை வச்சு போராட்டம் பண்ணோம். முதல்ல அவங்க சொன்ன காரணம் உணவுப் பொருள்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், அவங்களே சமைச்சு சாப்பிட சொன்னோம், அவங்க சமைக்க சாப்பிடல அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு கல்லூரிக்கு போகிற மாணவர் அவரே சமைச்சு அவரே அந்த உணவுப் பொருள்லாம் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ற ஒரு நிலை இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவர் முழுமையாக ஒரு படிப்புலையோ மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த முடியும்? இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனையே கிடையாது. கிராமவரெல்லாம் படிக்க நகரம் வந்தால் விடுதிகள் இல்லாமல் எப்படி நிறைவேறும் மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். மாணவர் விடுதிகளினால் சமூக நீதி முழுமையானதாகிடும். ரௌத்திரம் பழகு.